மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே அசாத்திய பொறுமையும் தளராத உழைப்பும் கடமையை உயிராக நினைக்கக்கூடிய நற்பண்பும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் ராசிநாதன் கர்மக்காரகனான சனி பகவான் என்பதால் உங்களிடம் குறுக்கு வழிகள் எதுவுமே இருக்காது. எப்போதும் உயர்வை சிந்தி நேர்மையான வழியில் மட்டுமே உங்களின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களது அதே அதீத உழைப்பும் எல்லாரையும் தன் குடும்பமாக நினைத்த உன்னத குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்களையும் மனக்காயங்களையும் நீங்கள் கடக்க வேண்டி இருந்தது என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்து உங்களுக்குள்ள நிறைய அவமானங்களை தேடி கொடுத்திருக்கும். முதலாவதாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உங்களை கீழே தள்ளிய நபர்கள் இருப்பாங்க. மகரம் ராசியினரை, நீங்கள் ஒரு நிறுவனத்திலோ அல்லது குடும்பத்திலோ நுழைந்து விட்டால் அங்கிருக்கும் வேலைகளை உங்களுடைய சொந்த வேலை போல நீங்கள் நினைத்து உங்களின் அத்தனை உழைப்பையுமே இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி போராடுகிற ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்கள் என்னமும் நினைத்து போட்டும் வேலையிருந்து வந்துவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருந்த சுயநல கூட்டங்கள் உங்களின் அந்த அசாத்திய உழைப்பை பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. உங்களை வேலை செய்ய விட்டு அவர்கள் சும்மா இருந்திருப்பாங்க. நீங்கள் அல்லும் பகலும் பாராமல் உழைத்து உருவாக்கிய திட்டங்களையும் வெற்றிகளையும் தங்களின் சொந்த உழைப்பு போல காட்டி அவர்கள் பதவிகளையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறி கொண்டே தாங்க போயிருப்பாங்க. உங்களுக்கு அந்த உழைப்பிற்குரிய பலனையோ அல்லது ஒரு சிறிய அங்கீகாரத்தையோ தராமல் உங்களின் தகுதிக்கு குறைவான இடத்தில் உங்களை முடக்கி வைத்திருப்பாங்க. இவன் வெறும் உழைக்க தெரிந்த மாடு, இவனுக்கு பதவி என்பது தேவையில்லை என்று உங்களை சமுதாயத்தில் சித்தரித்தும் பேசியிருப்பாங்க. நீங்கள் உயர நினைத்த போதெல்லாம் உங்களின் கால்களை பிடித்து கீழே தள்ளிய அந்த துரோகம் உங்களுடைய ஆன்மாவை உலுக்கி எடுத்திருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள அதிகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இரண்டாவதாக, நீங்கள் உயர்ந்தால் அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகிக் கொண்டேதாங்க போகும். உங்களின் விடாமுயற்சியால் தடைகளை உடைத்து நீங்கள் ஒரு சிறிய வெற்றியை பெற்று சமுதாயத்தில் உயரத் தொடங்கும் போதெல்லாம் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு பொறாமை தீ எரிய தொடங்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நேர்மையான வழியில் கஷ்டப்பட்டு உயர்ந்ததை இந்த உலகத்தால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதை போக போக இந்த உலகங்கள் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் உயர்ந்தான், இவன் ஏதோ குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறான் என்று உங்களின் கேரக்டரை அவங்க கொச்சைப்படுத்தி வதந்திகளையும் உங்களுக்குள்ள பரப்பியிருப்பாங்க. ஒரு பொது இடத்திலோ அல்லது குடும்ப விசேஷங்களிலோ உங்களின் பொருளாதார வளர்ச்சிகளை பாராட்டுவது போல பேசி உள்ளுக்குள்ள உங்களை கேலி செய்தும் உங்களின் கௌரவத்தை சந்தியில் நிறுத்தவும் முயற்சிகளும் செய்திருப்பாங்க. நீங்கள் உயர உயர உங்களை தேடி வந்த பாராட்டுக்களை விட உங்களின் மனதை உலுக்கிய அவமானங்கள் தாங்க அதிகமாக நடந்திருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களை மற்றவர்கள் அதிகமாக பேசியதும் அதிகமாக அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த கேவலமான சில நினைவுகளும் வேறு ஒன்றாகத்தாங்க இருந்திருக்கும். மூணாவதாக, உங்களுடைய முயற்சியை கேலி செய்த மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் சிந்தனைகள் எப்போதுமே மிகவும் ஆழமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தொழிலையோ அல்லது ஒரு செயலையோ தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் அதற்கான அஸ்திவாரத்தை பலமாக போடுவீங்க. ஆனால் நீங்கள் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த அத்தனை ஆரம்ப கட்ட முயற்சிகளையும் உங்களை சுற்றியிருந்த குறுகிய புத்தி கொண்ட மனிதர்கள் கைகொட்டி சிரித்து கேலி செய்திருப்பாங்க. உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய பின்னணி என்ன, உன்னால் இதையெல்லாம் சாதிக்க முடியுமா, வீணாக நேரத்தை வாரி இறைக்காதே என்று உங்களின் லட்சியங்களை இழிவுபடுத்தியும் பேசியிருப்பாங்க. உங்களின் அசாத்திய உழைப்பை ஒரு முட்டாள்தனம் என்று கொச்சைப்படுத்தி உங்களின் நம்பிக்கையை தரைமட்டமாக அவர்கள் முயன்ற போதெல்லாம் நீங்கள் எந்த பதிலும் பேசாமல் உங்களின் உழைப்பையே ஆயுதமாக மாற்றி காத்தும் நீங்கள் நின்றிருந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதுவும் மிகப்பெரிய ஒரு அவமானமாக உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா, நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் மகரம் ராசி வாழ்க்கையில உங்களின் ராசிநாதன் நியாயவான் மற்றும் இனிமே வரக்கூடிய தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். முதலாவது ஒரு மாற்றமா நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உழைப்புக்கு பெரிய ஒரு பலனானது கிடைக்கும். மகரம் ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு இரும்பு பாறையை தனியாக நின்று உடைப்பது போல தாங்க இருந்திருக்கும். யாருமே உங்க கூட உதவிக்குன்னு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கஷ்டப்படுவதை அனைவருமே பார்த்து கொண்டும் தான் இருந்திருப்பாங்க.
எவ்வளவுதான் வியர்வை சிந்தி உழைத்தாலுமே அதற்கான பலனோ அல்லது சிறிய அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைக்காமல் தடைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் அல்லும் பகலும் பாராமல் உழைத்து உருவாக்கிய திட்டங்களையும் வெற்றிகளையும் மற்றவங்க தங்களின் உழைப்பு போல காட்டி பாராட்டுக்களை பெற்றுக்கொண்ட போது நீங்கள் ஏமாற்றத்துடன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நீங்க நின்று கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் உங்களின் ஒட்டுமொத்த கிரகச்சார அமைப்புகளும் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போவதால் உங்களின் கர்மஸ்தானங்கள் அசுர பலமானது பெற்று இதுவரைக்கும் நீங்கள் சிந்தி உழைத்த அத்தனை உழைப்பிற்குரிய மாபெரும் பலன்களும் உங்களை தேடி அசுர வேகத்தில் வரப்போகிறது. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. உங்களுடைய உழைப்பு இப்போது தங்கமாக மாறி பலன் தரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். என்னுடைய உழைப்பிற்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லையா என்று நீங்கள் சோர்வடைந்த நிலைமைகளானது மாறி உங்களின் வியர்வைக்குரிய மிக உயரிய அங்கீகாரத்தை இந்த பிரபஞ்சங்கள் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய மாபெரும் வரலாற்று திருப்பு முனை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இரண்டாவதாக, நீங்கள் காத்திருந்த வெற்றி இப்போது உங்களுக்கென கிடைக்க ஆரம்பிக்கும். வெற்றிக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக ஏன் பல வருடங்களாக அடுக்கடுக்கான அவமானங்களையும் ஏளன பேச்சுக்களையும் தாங்கிக் கொண்டு தவம் கிடந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் உங்களை ஒரு தகுதியற்றவன் என்று இழிவுபடுத்திய சமுதாயத்திற்கும் உங்களின் வீழ்ச்சியை கொண்டாடிய சுயநல கூட்டத்திற்கும் முன்னால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பிரம்மாண்டமான மகா வெற்றி இப்போது உங்களுடைய கைகளில் வந்து சேரப்போகிறது. அது நீங்களே எதிர்பார்க்காத ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். முடங்கி கிடந்த வழக்குகளின் வெற்றியாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். தள்ளி போன அரசாங்க பணிகளின் அனுமதியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இருக்கலாம், அல்லது உங்களின் நீண்ட நாட்கள் லட்சியத்தின் அங்கீகாரமாகவும் இருக்கவும் செய்யலாம். நீங்கள் தேடி போகாமல் பிரபஞ்சமே உங்களின் தகுதிக்கு தகுந்த மாபெரும் வெற்றிக்கனியை உங்கள் முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த ஒரு வெற்றி உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் அடுத்த உன்னத நிலைமைக்கு நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் செய்யும். மூணாவதாக, பணம் நிலையாக சேரக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்க பொதுவாக எவ்வளவுதான் பணம் சம்பாதித்திருந்தாலும் அதை மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து கொடுத்தோ அல்லது குடும்ப பொறுப்புகளை தாங்கியோ நீங்க இழந்திருப்பீங்க. வந்த பணம் கையில் தங்காமல் தண்ணீராக கரைந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில தனஸ்தானமும் லாபஸ்தானமும் அசுர பலம் பெறுவதால் உங்களிடம் பணம் வந்து சேருவதோடு மட்டுமில்லாமல் அதிக தங்கி போகிறது. வருமானத்திற்கான புதிய வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகளும் மருத்துவ செலவுகளும் முற்றிலும் கட்டுப்படவும் ஆரம்பிக்கும். நிலம், தங்கம் அல்லது அசையா சொத்துக்களில் உங்களுடைய பணத்தை சரியாக முதலீடு செய்வதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களை தேடி வரவும் செய்யும். வந்த பணத்தை தக்க வைத்து கொண்டு அதை மென்மேலும் வளர்க்கும் அதிர்ஷ்டத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுத்து உங்களின் வங்கி இருப்பை பல மடங்கு உயர்த்தவும் செய்யும். இந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.